தமிழ்நாட்டை மட்டுமல்ல, நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு வர இருக்கிறது. நேர்கள் கவனிச்சிருப்பீங்க, நீதியரசர் வந்திருக்கிறாங்க. அதே போல் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறாங்க. சிபிஐ தரப்பில் வந்தாயிற்று. மிக பரபரப்பாக காட்சியளிக்கிறது நீதிமன்ற வளாகம். இன்னும் சில நிமிடங்களில் நாடு எதிர்நோக்கிய இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது. இது உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும், 2019 பதியப்பட்டு அந்த சமயத்திலலாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக ஒரு பெரிய அதிர்வலைகளை சமுதாயத்துடைய எல்லா மட்டங்கள்லேயும் ஏற்படுத்திய ஒரு விவகாரம். அது சிபிஐ வசம் சென்று விசாரிக்கப்பட்டு தீவிர விசாரணைக்கு பிறகு இன்று தீர்ப்பு அப்படிங்கிற கட்டத்தை எட்டியிருக்கிறது. நீதிபதி வருகை தந்த காட்சிகளை பார்த்தோம். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய படங்களை நம்ம திரையில் பார்க்கின்றோம். இந்த படங்கள் தான் 2019 வாக்கில் செய்தி தொலைக்காட்சிகளை நிறைத்திருந்த படங்கள், நாட்டை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய படங்கள். இதனது அதிர்வலைகள் தமிழ்நாட்டில் என்பதை தாண்டி இப்படி ஒரு நிகழ்வு, இந்த ஒரு தருணத்தில் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்களா என்று நாட்டை உலுக்கிய சம்பவம். அரசியல், சமூகம் அப்படின்னு பல தளங்களில் பெரிய அதிர்வலைகளையும் தாக்கத்தையும் ஏற்படுத்திய விவகாரம் தான் இந்த பொள்ளாச்சி வழக்கு. அதில் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது. நம்முடைய சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் அஜிதா அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட தாட்ஸ் மேம். நம்முடைய நினைவுகள்லாம் 2019 நாடே அதிர்ச்சி அடைந்த அந்த தருணங்களை நோக்கி பின்னோக்கி போகுது. உங்களுடைய பார்வைகள் முதல்ல இதை பற்றி. வணக்கம். நம்ம இந்த வழக்கு ஆரம்பிக்கும் பொழுதோ அல்ல அதை பற்றி தெரிய வரும்பொழுதோ காவல்துறையினுடைய மெத்தன போக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தப்ப கூட ஒரு பெண் அதை பற்றி ஒரு புகார் கொடுத்த போது அந்த பெண்ணுடைய அண்ணன் யார் புகார் கொடுத்தாங்கன்னு வெளியே சொல்லப்பட்டு அவர் தாக்கப்படுறாரு. அப்ப இப்படியெல்லாம் முக்கியமான விஷயத்த நாங்க சொல்ல வரும்போது அண்ணன் தாக்கப்படுறாருன்னும் போது எவ்வளவு வலுவான அந்த கும்பல் அந்த விஷயங்களை செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பற்றி இன்னும் அதிர்ச்சி வந்தது. சோ அப்ப ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இதை செய்ய தகுதியானதாங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு வரும்போது தமிழ்நாடு அரசை சிபிசிஐடிக்கு மாற்றியது. அப்ப பல முன்னணியில செயல்பாட்டாளர்களாக இருந்த பெண்கள் நாங்கள் எல்லாரும் கூட அதுக்கான ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தோம். பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருந்தோம். அது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடியணும்ன்றதுக்கெல்லாம் கேட்டிருந்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன எதிர்பார்த்திருக்கோம்னு சொன்னா, சிபிஐ எப்படி அந்த வழக்கை புலன் விசாரணை செஞ்சது அப்படிங்கறத நம்ம இந்த வழக்கின் மூலமா பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா நீதிமன்றம் மட்டுமே இந்த தீர்ப்புகளுக்கெல்லாம் பொறுப்பானதா இருக்க முடியாது. என்ன காவல்துறை என்ன விசாரணைக்கான அந்த பொறுப்பான அந்த அதிகாரிகள், அந்த துறை எவ்வளவு சரியா இந்த வழக்க அந்த அன்நோட் பண்ணி அதற்கான தவறு செய்தவர்கள் யார் என்பதை கரெக்டா அவங்கள சாட்சிகளை சேகரித்து அதை முடிச்சிருக்காங்கன்றத நம்ம இனிமேதான் பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, திரும்பி திரும்பி இந்த மாதிரி பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் வரும்பொழுது இந்த பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே ஆகுது. அப்போ ஒரு அரசுங்கிறதும் ஒரு நாடு முழுக்கவே பெண்கள் பற்றியான இந்த விஷயங்கள்ல எவ்வளவு கண்காணிப்போட எவ்வளவு இருக்கிறோன்றதுதான். இது 6 வருடங்கள்ங்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வருத்தமளிக்கிற விஷயம். ஆனா இதுதான் சாத்தியமா நம்ம இருக்கீங்க. அதனால இது ஒரு விஷயம் மட்டுமே இல்லை, இது ஒரு பெண்கள் மீதான வன்முறைகளை பற்றி, அதுவும் ஆர்கனைஸ்டாவும் பெரிய அளவுல நடக்கிறத பற்றி வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு விஷயம். அந்த அதிகார வர்க்கமும் கூட எப்படி இந்த மாதிரி பெரிய விஷயங்களை கூட ஒரு மெத்தனமா இருந்துச்சுங்கிறத ரொம்ப வருத்தத்துக்குரிய வகையில ரொம்ப காமிச்ச விஷயம். சிபிஐ பல வழக்குகள்ல நல்லா பண்ணலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்குல என்ன பண்ணிருக்காங்க, அவர்களுக்கு எதுவும் சரியா செஞ்சிருக்காங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த தீர்ப்பை ரொம்ப எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நிச்சயமாக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு கடும் தண்டனை அளிக்கப்பட்டு ஒரு பெரிய ஒரு தவறு செய்பவர்களுக்கும் சரி பெண்கள் மத்தியிலும் சரி ஒரு சரியான அலைகளை அதிர்வலைகளை இது கொடுக்கும்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கோம். பிரியம் பண்ண முடியாத ஒரு தீர்ப்பு, அது செய்யவும் கூடாது. பட் ஆனா ஒரு உச்சபட்ச தண்டனையா என்ன எதிர்பார்க்கப்படுது? அவங்களுடைய குற்றத்தினுடைய தன்மையை பொறுத்து அது மாறலாம். நம்ம ஒரு ஜோசியம் சொல்றது மாதிரி இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்றதுக்கு அதுல எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்றதுங்கிறது ரொம்ப ஒரு பாமரத்தனமான விஷயமாவும் இருக்கிறதுனால நான் அதை தவிர்க்க விரும்புறேன். ஆனா ரொம்ப அதிகபட்ச தண்டனையா அவர்களுக்கு என்ன நம்முடைய சட்ட புத்தகங்கள்ல வாய்ப்பு இருக்கிறதோ குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்துல அது அத்தனையும் கொடுக்கணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன்.
நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரியான விவகாரங்களில் தாமதமின்றி துரிதமாக செய்யணும் அப்படின்னு. இது வந்து பெரிய ஊடக கவனம் பெற்று நாட்டுடைய கவனம் பெற்று நடந்த ஒரு விஷயம். நல்ல ரொம்ப கவனமாக நடந்திருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஒரு 5-6 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு நீண்ட காலம்னு பார்க்குறோம். பட் ஆனா அதுல வந்து அதற்கான ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு யார் வேணாலும் வந்து புகார் கொடுங்க அப்படின்னு பொள்ளாச்சியிலேயே அதுக்கான அந்த புலன் விசாரணை அமைப்பு வந்து செஞ்சாங்க. அப்ப ரொம்ப வருத்தம் அளிக்கும் விதத்துல அது அந்த ஆபீஸ் எங்க இருக்கு என்ன இருக்கு எல்லாமே சொல்லி இருக்கும் பொழுது அது கண்காணிப்புக்குரிய ஒரு இடமா இருந்ததுங்கிற அடிப்படையில பல நாட்கள் ஒருவர் கூட வரலங்கிறதெல்லாம் ஊடகங்கள்ல வந்ததெல்லாம் ரொம்ப வருத்தத்தோட இன்னைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன். இல்ல இது கிடைத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் இது போன்ற விவகாரங்கள்ல சென்சிட்டிவா நடந்து கொள்வது அப்படிங்கிறது நாமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எக்ஸெப்ஷனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது சென்சிட்டிவான விஷயமா ஆகுற வரைக்கும் நாம் என்னன்னா எப்பவுமே இருக்கிறது போல சாதாரண மக்களுக்கான அவங்களுடைய கவனம் என்பது எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கும். ஊடக கவனம் பெற்ற பிறகு அது சென்சிட்டிவா ஆன பிறகு அதற்கான கவனிப்பு வேற விதமா இருக்கும். இந்த வழக்கையும் அப்படிதான் நடந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.